இன்னைக்கு திரையரங்குல வெளியா இருக்கிற லவ் இன்சூரன்ஸ் புக் படம் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். கதையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்.ஜே. சூர்யா ஒரு ஆப் வந்து டெவலப் பண்றாரு. அவரோட பர்சனல் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா உட்காந்து டெவலப் பண்றாரு. அதுல சக்சஸும் அடைஞ்சிடுறாரு. அதுக்கு ஒரு பெக்யூலரான வாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தேடுறாரு. நிறைய வாய்ஸ் தேடுறாரு. அப்ப பிரதீப் ரங்கநாதனோட வாய்ஸ் அவருக்கு பிடிச்சி போய் அதுக்கு அவர் வைக்கிறாரு. இந்த ஆப் எல்ஐகே யார் யாரை லவ் பண்ணணும், யாருக்கு லவ் ஸ்கோர் அதிகமா இருக்கும் அவங்க தான் லவ் பண்ணணும், யார் யார் ஃப்ரெண்ட்ஸ், யாரை ஏமாத்துறாங்கன்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாவே சொல்லிடுதுங்க. பிரதீப் ரங்கநாதனோட அப்பா சீமான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வேர்ல்ட் போனையே வெறுக்கிற ஒரு ஆளா இருக்காரு. ஏன்னா அவரோட மகள் பிரதீப் ரங்கநாதனோட சகோதரி வந்து ஒரு போன் அடிக்டா இருந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அதனால அவருக்கு அது சுத்தமா பிடிக்காம அதை வெறுத்து ஆர்கானிக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போன் யூஸ் பண்ணாத ஒரு வேர்ல்டுக்குள்ள போயிடுறாரு. யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அங்க அவங்களை அமைச்சு அங்க அவங்கள திருத்த ட்ரை பண்றாங்க. இதுல சொல்லி ஆகணும், சீமான் அவர்களோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மத்த எல்லா கான்ட்ரவர்ஷியும் விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை கூட இதுல ஆங்கிலம் பயன்படுத்தாம பேசியிருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சொல்ல முடியுங்க. பிரதீப் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேனரிசம் இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அது இந்த படத்துலயும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த ஆப்புக்கு வாய்ஸ் கொடுத்ததுனாலே நம்ம தெரியல, இவர் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிராரு. ஆனா இவர் போன் யூஸ் பண்ணாம இருக்காங்க, அதுவே ஒரு கான்ட்ரவர்ஷியலா கிரியேட் ஆகுது. அப்பதான் ஹீரோயினை மீட் பண்றாங்க. ஹீரோயின் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இவங்களால வந்து அவருக்கு ஹார்ட்டும் ஒரு கொஞ்ச நேரம் நின்றுதுன்னு சொல்றாங்க. லாஜிக்கலா மிஸ்டேக்காவும் இருந்தாலும் அது நல்லாவும் இருந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறாரு. மிஸ்கின் அவரோட கேமியா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் வந்து ஒரு மொபைல் அடிக்டா இருக்கிறதுனால நீங்க எல்ஐகே ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு தெரியாம இவரும் இன்ஸ்டால் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸோட உதவிகள் மூலியமா. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பா சொல்லி ஆகணும், 96 கௌரி ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஷா அவர்கள் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை கரெக்டாவே பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பழகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவரும் அவங்க அப்பா தெரியாம போன் யூஸ் பண்றாரு. ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே லவ் ஆயிடுது, கமிட்டும் ஆயிடுறாங்க. அந்த ஆப் மூலியமாவே கமிட்டும் ஆயிடுறாங்க. இன்டர்வல் பிளாக் அப்போ வந்து பாத்தீங்கன்னா லவ் ஸ்கோர் செக் பண்ணலாம்னு செக் பண்ணும்போது வெறும் 3% வருது. அதுல எஸ்ஜே ஸ்டுடியோ கூட கரெக்டா பண்ணி காட்டுவாரு. 3 உனக்கு நாமம் அப்படின்ற மாதிரி பண்ணி காட்டுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டுவர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல் அப்போ அவரு ஒரு லிட்டரலா நம்ம என்ன நம்மளோட லவ் லைஃப்ல பண்ணிருப்போம், கெஞ்சி இருப்போம், கதறி இருப்போம், காலில் விழுந்து எல்லாம் கெஞ்சோம் இல்லையா, அதெல்லாமே பண்ணியிருந்தாரு. எமோஷனலா அந்த சீன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தான் சொல்ல முடியும். அந்த இடத்துல சீமான் அவர்களை கொண்டு வந்தது இன்டர்வல்ல கரெக்டா சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்ல முடியும். யூத்ல எப்படி இன்டர்வல் வந்து ஒரு நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி அந்த காமெடியா இருந்துச்சு. ஆனா இது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. என் பையன் தலை குடிஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு போன காட்சி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாரு எஸ்.ஜே. சூர்யா. பிரிச்சாதான் நம்ம ஆப் தப்பிக்கும். இல்ல அப்படின்னா லவ் தான் முக்கியம், 3% காட்டிட்டு ஆனா இவன் லவ் தான் முக்கியம், எமோஷனல்ஸ் வந்து ரொம்ப வேல்யூடானது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டான்னா நம்மளோட ஆப்பை இழுத்து மூடுற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவோ தடை போடுறாரு. நம்ம இப்ப சோசியல் மீடியாஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்க்ரோல் பண்றோமோ எப்படி வருமோ அதே மாதிரி இவங்களுக்கு ஹீரோயினுக்கு ஹீரோ விட்டு போற மாதிரியே நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க. இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் அனுப்பியும் அவங்க கடைசியில ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத மொத்த கதையுமேங்க. இதுல முக்கியமா குறிப்பா சொல்லி ஆகணும், அணி எனக்கு என்ன யாரும் இல்லையா சாங்க எங்கெங்கெல்லாம் பிளேஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பிளேஸ் பண்ணி 90s கிட்ஸ் வந்து ரொம்ப ஈர்த்துட்டாருன்னு தான் நம்ம சொல்லவே முடியுங்க. நிறைய இடத்துல அந்த ஃபுல் சாங் வரும்போது அந்த பாடல் வரிகள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச பாடல் வரிகள் ஒரு 4-5 அந்த பாட்டுல இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் வரும்போது தேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன யாரும் இல்லை அது யூஸ் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது எங்கெங்கெல்லாம் வருதோ எல்லாருமே கொண்டாடி தீர்த்துட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். மத்த பாடல்களும் இருக்கு, தீமா சாங்ஸ் இருக்கு, அப்புறம் இன்னொரு சாங் இருக்கு. எந்த சாங்கா இருந்தாலும் நமக்கு ஹைலைட்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன யாரும் இல்லையே வந்துதான் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்ல முடியுங்க. ஓவராலா படம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. என்னதான் வந்து லேட்டா வந்தாலும் படம் சூப்பரா இருந்துச்சு. 4வது டைமா பிரதீப் ரங்கநாதன் ஜெயிச்சிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியுங்க. அணி இதுல வந்து வெறும் சாங்ஸ்ல மட்டும் இது பண்ணாம ஒரு ப்ரோ அப்படின்ற அந்த ரோபோவா வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வாய்ஸ் கொடுக்குறது, கமெண்ட் அடிக்கிறது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ரோபோ ஃபைட் இருந்துச்சு, அது வந்து ரொம்ப பிளாஸ்டா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அப்ப நெகட்டிவே இல்லையா, எல்லாத்துலயுமே பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நெகட்டிவ் இருக்கு. படம் கொஞ்சம் லென்த்தா இருக்குங்க. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா போய் காம்ப்ரமைஸ் பேசுவாரு. அந்த இடத்துல கொஞ்சம் கட் போட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய 2040 படத்தை காட்டினாலுமே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாடர்னைஸா காட்டுறாங்களோ, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடைகளை வந்து ரொம்ப குறைவா பயன்படுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தோணுச்சு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவராலா ஒரு நல்ல படம். கண்டிப்பா போய் வாட்ச் பண்ணி பாருங்க. தியேட்டர் வாட்ச் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல படம். பிரதீப் மறுபடியும் ஜெயிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்றேன். தேங்க்யூ.